ஹாய் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி என்ற எழுத்துடைய ஒரு நெகட்டிவ்லாம் என்ன அப்படி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பாசிட்டிவ் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்துட்டு பாசிட்டிவ் விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா பணம் வரதாக இருக்கட்டும், இல்லை ஒரு கார் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், எல்லாமே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக விஷயம் நடக்கிறது தான். ஒரு நல்ல ஒரு ஜாபு, நல்ல ஒரு சம்பளம், இதெல்லாமே நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பட் ஏன் நெகட்டிவ் பற்றி நான் அதிகமாக பேசுகிறேன்னா, நெகட்டிவ் வந்துட்டு நம்மளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து வருவது முன்னாடி தடுத்துடணும். ஸோ அதுக்காக தான் பேசுகிறேன். இப்போ பி என்ற எழுத்து சரி பார்த்தீங்கன்னா, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சுயநலமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பீடாக எனர்ஜியாக இருந்தாலும் கூட ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அந்த சுயநலம் ரொம்பவே இருக்கும். ஸோ நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அதுதான் வந்து பியோடைய ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா மற்றபடி அவங்க எல்லாத்துலேயுமே சூப்பராக இருப்பாங்க. ஆனால் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. ஸோ நான் தான் ஜெயிக்கிறதுக்காக, தான் குடும்பம் ஜெயிக்கிறதுக்காக எந்த அளவு வேணாலும் பொய் பேசவோ மாற்றி பேசவோ அப்படி அவங்களால பண்ண முடியும். அதனால் பின்ற எழுத்து உள்ளவங்க நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பார்க்குறவங்க வேறு யாராக இருந்தாலும் சரி தான். ஸோ அவங்க கூட இப்படி நடந்துக்குங்க. ஸோ பி எழுத்து பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க. இது சரி தான் அவங்க சொல்ல வரேன். நன்றி. தேங்க்யூ.